அப்பா, அம்மாவ ஏமாத்திட்டு போறது, ஓடி போறது. இன்னைக்கு பார்க்கிறேன் 18 வயசு நிரம்பின உடனே என்ன தெரியும்? 18 இயர்ஸ் நிரம்பின உடனே அடுத்த நாள் கல்யாணம் பண்ணியிருக்கு. அப்டின்னா அது எந்த வயசுல காதலிக்க ஆரம்பிச்சுச்சு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். 12 வயசுல பால் எது, மோர் எதுன்னு கூட தெரியாதுங்க. அ எந்த ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னா கூட அம்மாவ கேட்டு வாங்குற வயசுங்க அது. எப்படிங்க நீங்க லவ் பண்ணுவீங்க? எந்த வயசுலங்க நமக்கு மெச்சூரிட்டி வரும்? அண்ட் இன்னொன்னு நான் என் அனுபவத்துல சொல்றேன். லவ் எல்லாம் சரிதான். கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் மாமலையும் ஓர் கடுகாமல்லாம் ஓகே தான். ஆனா கடைக்கண் பார்வை கிடையாதுங்க. 2 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் கடையில எவ்வளவு கடன் இருக்குங்கிறது தாங்க முக்கியமா தெரியும். அந்த குழந்தைகள நீங்க இஃப் யூ ஆர் மேரேஜ் இஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லவ் இஸ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா லவ் இஸ் ஃபார் என்டர்டெயின்மென்ட் நினைச்சீங்கன்னா, ஐ ஹேவ் நோ கமெண்ட்ஸ். பட் ஒரு குடும்பம், ஒரு 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 ஃபேமிலி யூனிட், நம்மளோட பாஸ்ட்ட நம்ம ஃபியூச்சருக்கு அனுப்புறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத சார்ந்த தாட்ல தான் லவ் கூட போகணும். நான் ஒரு 4 இது கேட்டேன்ல, அதெல்லாம் என்ன? கம்பேட்டிபிலிட்டிக்காக தான். இதுதான் முக்கியம். படுக்கை அறையில கம்பேட்டிபிலிட்டா இருக்கோம். பேசும்போது, காஃபி குடிக்கும்போது நல்லா சிரிக்க சிரிக்க பேசுறோம். அதெல்லாம் தேவையில்ல. பொறுப்பு தான் முக்கியம். நம்முடைய கடமை நம்ம மனித ஜாதியா பொறந்திருக்கோம்னா, முதல்ல ஒரு குடும்பத்த அடுத்த தலைமுறைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க குழந்தை பெத்துக்கணும்னு கூட நான் சொல்லலங்க. ஆனா அடுத்த தலைமுறைக்கு நம்ம பொறுப்பா இருக்கணும். அது நீங்க பெத்த குழந்தைன்னு சொல்லல. அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு பொறுப்பு தானே! அடுத்த தலைமுறைக்கு. அதேபோல இன்னைக்கு உலகத்துல 8,00,00,000 8 பில்லியன் பீப்பிள் இருக்கிறாங்க உலகத்துல. யாரும் இங்க இனவிருத்தி பண்ணணும்லாம் நான் சொல்லல. ஆ பட் அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் ஃபிகராவோ, மதர் ஃபிகராவோ, டீச்சர் ஃபிகராவோ இருக்கணும் இல்ல? அதுல லவ் எங்கருந்து வரும்?